श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகத்தில் மூன்றாவது ஸ்லோகம். மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதः. மனுஷ்யாணாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி சத்தத்வதः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு மனிதர்களில் 1000 ஒருவன், கஷ்டித்து ஒருவன், சித்தையே சித்தி பெற முயற்சிக்கிறான், சித்தி அடையணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 1000 ஒருத்தனுக்கு தான் அந்த மாதிரி ஒரு யோஜனையே வரும். அதுபோல் யோஜனை செய்யக்கூடிய 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் சித்தருக்கு போய் பார்க்கணும், சித்தி அடையணுன்றதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு நினைப்பான். அப்படி முயற்சி செய்தவர்களில் 1000 பேரில் ஒருத்தந்தான் என்னை உணர்கிறான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். மாம் அப்படின்ற அந்த வார்த்தையில் மாம் வேத்தி என்னை உணர்கிறான், தத்துவதா முழு அளவில் உண்மையில் முழுக்க, அது கூட முழுக்கன்ற வார்த்தை நம்ம வேணால் இந்த தத்துவதகான்ற வார்த்தைக்கு வேணால் முழுக்கன்னு ஒரு உண்மையா முழுமையா அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் பெருமாளை ஸ்ரீமன் நாராயணனை என்ன சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை முழுக்க உணர்கிறவன் அப்படின்றது ஒருத்தர் இல்லவே இல்லை. அப்படி ஒரு ஜீவனே இல்லை. பெருமாளோட சரீரத்தில் இந்த ஜீவன் ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம கர்மா பண்ணச்சே நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணுமே தவிர என்ன கிடைக்கும், ஆத்மானுபவம் கிடைக்குமா? அதுவே நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அதை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. முதல்ல என்ன பண்ணணும், கர்மாவை செய்யணும், புத்தி தெளிவாக இருக்கணும், தொடர்ந்து கர்மாவை செய்துண்டா கர்மாவை செய்கிறது சிறப்புன்னு ஒரு ஞானம் வரும். அந்த ஞானத்தை அடிப்படையில் தொடர்ந்து செய்துன்னு இருந்தால் கர்மாவோட கூட ஞானமும் சேர்ந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மேலே பக்தி வரும். பக்தி துளியாக மிளுரும், அது துளி துளியாக சின்ன சின்ன இலையாக துளிர் விடும். பக்தி துளிர் விட்டதுன்னா எப்படியெல்லாம் பக்தி செய்யணும், பெருமாளுக்கு பக்தி பண்ணச்சே, பெருமாளுண்ட பக்தி பண்ணச்சே என்னெல்லாம் மனசில் இருக்கணும், எப்படி தன்னை தயார் பண்ணிக்கணும்னு அதெல்லாம் அதில் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு மனுஷர்களில் 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னு யோஜனையே வரும். அதுபோல் யோஜனை வந்திருக்கிற 1000 பேருக்கு ஒருத்தனுக்கு தான் பெருமாளை, அதுக்கு என்ன முயற்சி செய்யணும், யாரை போய் கேட்கலாம், நீ கடவுளை பார்த்துருக்கியா, நீ என்னை கடவுளை காட்டுவியா அப்படின்னு போய் ஒருத்தரையாக கேட்டுட்டே வரணும். யாரான கடவுளை காட்டுவார, கடவுள்ன்றது காட்டுற சமாச்சாரமா உணர்ந்துக்கிற சமாச்சாரம் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் காட்டான்னு வைங்க, அது சரி, அவன் இதனமா இந்த பையன் மாற்றி கேட்குறதே வருவான். இல்லைப்பா மாற்றி கேட்கல, சரியாக தான் கேட்குறேன், கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஒருத்தர் யார் உணர்ந்து அனுபவிச்சிருக்கிறாளோ அவளை போய் கேட்டால் தான் கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்க முடியும். நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் போய் நின்றுட்டு கடவுளை காட்ட முடியுமா? இட் இஸ் நாட் பர்ச்சேசபிள், இல்லை, ப்ராடக்ட் இல்லையே. அதனால் நம்ம தனிபோத முயற்சியில் அப்படி கேட்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யலாம், அதற்குண்டான முயற்சிகளில் இறங்கலாம், தொடர்ந்து அந்த முயற்சியை செய்துட்டே வரலாம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் சித்தி கிடைக்கும். அது என்றைக்கு கிடைக்குமோ அது வரைக்கும் பொறுமையாக அந்த வேலையை செய்யலாம். அதனால தான் இப்போ இதுக்கு ஒரு சாதாரணமான உதாரணம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கிற ஒரு தேசம் இருக்குது. ராஜாவை அரசாண்டுன்னு இருக்கார். ராஜா எல்லாருக்கும் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறார். எந்தெந்த நேரத்தில் ஜனங்களுக்கு என்ன வசதி செய்து தரணுமோ, அது சமுதாயத்துக்கு ஏற்புடைய செய்திகள் என்னவோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு இருக்கார். அந்த ராஜா இருக்கிற தலைநகரத்துக்கு அருகாமையில் இருக்கிறவா, ராஜா இருக்கிற அரண்மனைக்கு அருகையில் இருக்கிறவா ராஜாவை என்ன பண்ணுவார், அவர் வெளியில் போயிட்டு வரச்சே நிற்கச்சே, தேரில் ஏறும்போது வாசலில் நின்று பேக்கும்போது அது மாதிரி இருக்கச்சே பார்த்துப்பா. அப்புறம் சில பேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவா, அந்த ராஜாவோட அரசாங்கத்தில் பணி செய்கிறவாள்லாம் போக வர இருக்கும்போது ராஜாவை பார்த்துப்பா. ஆனால் ஒருத்தருக்குமே தெரியாது
எங்கேயோ ஒரு எட்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கான். அவன் எப்போவாவது ராஜாவை பார்த்துருப்பானா? அவனுக்கு ராஜாவை பார்க்குறதுக்கு எதனா வாய்ப்பு உண்டா? ஒன்றுமே கிடையாது. ராஜாவோட குணங்களை பற்றி கேள்விப்பட்டவர் சிலர், ராஜாவை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் சிலர். ஆனால் ராஜாவோட அன்றாடம் அவள் வீட்டில் இருப்பாள், ராஜாவோட அரண்மனையில் இருப்பார் இல்லையா, அவருடைய வீட்டில் இருக்கிறவா பக்கத்தில் இருக்கிறவா உடனுக்குடன் அவருக்கு சர்வீஸ் பண்ண, யார் எங்கே தண்ணி கொண்டு வான்னு கேட்டால் கொடுக்கறதுக்கு, அப்புறம் ராஜா குளிச்சுட்டு போனோன்னா அவருக்கு ஓணுன்ற உபகரணங்கள்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு, அப்புறம் ராஜா அப்புறம் ஆஃபீஸர் ரூமில் வந்தால் ஃபைல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்டான தஸ்தாவேஜ் எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கிற அருகாமையில் இருக்கிறவா ராஜாவை பார்த்து பழகி, மணி 2 ஆச்சு, ராஜா எதனா சாப்பிடு வரோன்னு, ஆகாரத்துக்கு போகணுமே, லஞ்ச் டைம் ஆச்சே அப்படின்னு நினைவுபடுத்தக்கூடிய பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த ராஜாவை நன்னா தெரியும். நமக்கு ராஜாவுக்கு நம்ம எங்கேயோ ஒரு குட்டி கிராமத்தில் இருக்கோம், ராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ராஜா ரொம்ப நேர்மையாக இருப்பாரான், எல்லாத்தையும் பண்ணுவாரான், எல்லாருண்டையும் விசுவாசமாக பேசுவாரான், யாருண்டையும் கோவிக்க மாட்டாரான், ரொம்ப தன்மையாக பேசுவாரான், எந்த கெட்ட பழக்கம் கிடையாதான் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி செய்திகள் காற்று விசேஷமாக நம்ம இங்கே எங்கேயோ ஊருக்கு வெளியில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஒரு கிராமத்தில் இருக்கமே, அவ்வளோ சமாச்சாரம் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ராஜா பக்கத்தில் இருந்த மணி 2 ஆச்சு, ராஜா லஞ்சுக்கு வந்துடுவார், அவருக்கு ஓணுன்ற ஆகாரத்தை ரெடி பண்ணணும், என்ன வந்திருக்கு பாரு அப்படின்னு கேட்டு சுட சுட சாப்பாடு கொண்டு வைப்பான்னு சொன்னால், அவனுக்கு ராஜாவை தெரிஞ்சிருக்கிற விதம் வேறு. இந்த விஷயம் என்ன பண்ணோம், சாதன மார்க்கத்துக்கும் இது பொருந்தும். இப்போ நம்ம சாதனம் என்ன பண்ணுறோம், எப்படி சாதனை பண்ணினா பெருமாளை அடைய முடியும் அப்படின்னா நம்ம சொன்னோம், இத்தனை பெரிய உலகத்தில் எவ்வளோ பெரிய உயிராக இருந்தாலும் அந்த உயிர் பெருமாளுடைய சரீரத்தில் ஒரு அங்கம். அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். பெருமாளை அடையணும். மாம் வேத்தி அப்படின்னு சொன்னா இல்லையா, மாம் வேத்தி தத்துவதா அப்படின்னு சொன்னபொழுது உண்மையில் பெருமாளை உணரணும் அப்படின்னா பெருமாளுக்கு அருகாமையில் இருக்கணும். பெருமாளோட அருகாமையில் இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி, அதுக்கு ஒரு பெரிய முயற்சி வேணும். எப்படியும் என்ன பண்ணணும், எதை பற்றியும் மாற்றி நினைக்காம, எந்த சித்தி அது ஒரு சிறப்பு தன்மை, அந்த ஜீவனுக்கு அது ஒரு சிறப்பான தன்மை, அதை அடையிறதுக்கு முயற்சி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அதனால்தான் சொன்னார் பெருமாள், மனுஷ்யானாம் சகசிரேஷு, எல்லாராலையும் முயற்சி பண்ண முடியாது, முயற்சி பண்ணி தயார் பண்ணி தன்னை ரெடி பண்ணிக்கிறவனுக்கு அதுபோல் 1000 பேரில் ஒருத்தனுக்கு தான் என்னை பற்றி நினச்சிக்கணும், என்னை பற்றி உணரணும்னு தோணும். மாம் வேத்தி தத்துவதா அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாதன மார்க்கம், பெருமாளை அடையணும் அப்படின்ற அந்த சாதன மார்க்கத்துக்கு இந்த ராஜாவோட கதை சிறப்பாக அமையும். எல்லாராலையும் அதை சாதனம் பண்ணணும்னு நினைப்பேன் தான். ஊருக்கு வழியில் 10 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவனும் கூட ராஜாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனால் அவனு அருகாமையில் மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு தரானே, அவனை போல் இருக்க முடியுமா? இட் வில் டேக் சம் டைம். அவனும் இந்த அளவுக்கு ப்ராக்சிமிட்டியில் வந்த பிறகு தான் பெருமாளை பற்றி உணர்ந்துக்க முடியும், அது ராஜாவோ உணர்ந்துக்க முடியும். இந்த இடத்துல இந்த சாதனா மார்க்கத்துக்கு இந்த கதையை சொன்னதுனால பெருமாளோட அருகாமையில் இருக்கணும் என்று சொன்னால் எப்போ இருக்கணும், எப்பவும் அவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்றத எப்பவும் என்ன பண்ணியிருக்கணும், மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் 100 வார்த்தை கூட பெருமாள்கிட்ட சொல்லணும். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்டே சொல்லிவிட்டா பரவாயில்லையவன் நம்மளை தினம் நினைக்கிறதுக்காக சொல்கிறான், ரைட்டு அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணுவார், சிரிப்பு சிரிச்சுப்பார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார், அது என்ன விதமான வித்தை, ஞானம் விஞ்ஞானம் சொன்னார் இல்லையா, அது என்ன விஞ்ஞானம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.